நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எடுத்த ஒரு முடிவு இப்போ உச்சகட்ட கொண்டாட்டத்தில் செம்ம குசியில் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு. இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் குறித்து இந்தியா இப்போ கேள்வி எழுப்ப போறாங்க. இதனால இந்திய ரஷ்யா இடையே சின்ன உரசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ராணுவத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இப்போ நாட்டை கைப்பற்றி இருக்காங்க. இதனால அந்த நாட்டுடைய அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறாரு. இதை பற்றிய சூடான தகவலையும் இதன் மூலமாக 50 வருட ஆட்சி இப்போ முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றிய கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக இந்த சிரியா சம்பந்தமான செய்தியை பார்த்துடலாம். அதாவது சிரியாவில் உள்நாட்டு போர் உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. கிளர்ச்சியாளர்கள் முக்கிய நகரங்களை கைப்பற்றிட்டு வரும் நிலையில தான் ஈரான் ரஷ்யா ஆதரவு இருந்தும் உயிருக்கு பயந்து சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் இருக்கார் இல்லையா, அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடியதாக தகவல் இப்ப கிடைச்சிருக்கு. சிரியாவில் தற்போது மீண்டும் 8 வருஷத்துக்கு அப்புறம் உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு. அந்த நாட்டுடைய அதிபராக இருக்கும் பஷர் அல் அசாத்துக்கு எதிராக ஹயாத் தஹ்ரிக் அல் அஹாமா அப்படிங்கிற அமைப்பினர் தலைமையில கிளர்ச்சியாளர்கள் போர தொடங்கி இருக்காங்க. இவங்க அலேப்பா ஹமா உள்ளிட்ட நகரம் கைப்பற்றி இருக்காங்க. தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் முன்னேறிட்டு வரும் சூழல்ல தான் பல இடங்கள்ல ராணுவத்தினர் கிளர்ச்சியாளர்களிடம் சரணடைந்துள்ளதாக சொல்லப்படுது. இதனால கிளர்ச்சியாளர்கள் வேகமாக தலைநகர் டமாஸ்கஸை நோக்கி முன்னேறி வருவதாகவும் இன்னும் சில நாட்கள்ல டமாஸ்கஸை கைப்பற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிரியா போர்ல அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவும் ஈரானும் களமிறங்கி இருக்காங்க. கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. ஈரானும் தன்னுடைய ஆதரவுக்கு படைகள் அனுப்பியுள்ளதாக சொல்லப்படுது. அதையும் மீறி கிளர்ச்சியாளர்கள் முன்னேறிட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரும் ஹயாத் தஹ்ரிக் அமைப்பினர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய தலைவரும் கமாண்டருமான ஹசன் அப்டல்லா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய படைகள் இறுதிக்கட்ட போர்ல இருக்காங்க. தலைநகர் டமாஸ்கஸை எங்களுடைய படைகள் சுற்றி வளைக்கும் பணியை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை நெருங்கிட்டு வரும் சூழல் பஷர் அல் அசாத் அவர்கள் உயிருக்கு பயந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாக தகவல்கள் பரவி இருக்கு. இது மட்டும் இல்லாம அதிபர் வெளிநாடு சென்றதுனால சிரியா முழுவதும் கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னும் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் ஆட்சி செய்வது போல சிரியாவிலையும் கிளர்ச்சியாளர்களுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிற தகவல் பரவி இருக்கு. மேலும் நாட்டை விட்டு பல லட்சம் மக்கள் கூட்டமாக வெளியேறுவாங்க அப்படின்னு பரபரப்பான தகவல் கசிஞ்சிருக்கு. இதற்கிடையில தான் இந்த தகவலை சிரிய நாட்டு ஊடகங்கள் முற்றிலுமாக மறுத்திருக்கு. அதாவது சிரிய அதிபர் பஷீர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகல அப்படின்னும் அவர் தலைநகர் டமாஸ்கஸ்ல தான் இருக்கிறாரு, முழு வீச்சில் தன்னுடைய பணியை அவர் மேற்கொண்டுட்டு வர்றார் அப்படின்னு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலம் சிரிய அதிபர் பஷர் அல் அசாத் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற தகவல் உண்மை இல்லை அப்படின்னு உறுதியாயிருக்கு. ஆனா இவங்க இப்படி சொன்னாலும் இன்னொரு பக்கம் தகவல் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்துடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டதாகவே தகவல் கிடைச்சிருக்கு. சிரியா தலைநகர்ல போராளி குழுக்கள் நுழைந்ததுனால அசாத் அவர்கள் தப்பி ஓடியுள்ளதாக தகவல் கசிஞ்சிருக்கு. மேலும் 50 வருடமாக சிரியாவை ஆண்டு வந்த அசாத் குடும்பத்துடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னும் கடந்த 13 வருடங்களுக்கு மேலாக அங்கே போர் நடந்துட்டு வருது. இதுல கடந்த 13 வருடமாக நடக்கும் போர் தான் அங்கே ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த காட்டுத்தீயை தூண்டிவிட்ட சிறு நெருப்பு பொறி தான் ஒரு சிறுவனுடைய ஓவியம். அதாவது 2013ஆம் ஆண்டின் தொடக்கத்துல தெற்கு சிரியா இருக்குல்ல, அங்கே பாத்தீங்கன்னா டாரா தெற்கல்ல அந்த நாட்டுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக 14 வயது இளைஞன் ஒருவனுடைய கிளர்ச்சி செயல் நாட்டுடைய தலைவிதியே மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா நண்பர்களே, அந்த சிறுவன் வரைந்த சுவர் ஓவியம் தான், கார்ட்டூன் ஓவியம் ஒண்ணுதான் அங்கே உள்நாட்டு போரை தூண்டியிருக்கு. அப்போது வெறும் 14 வயது இருந்த மௌவியா சியாஸ்னே அந்த நாட்டு அரசை விமர்சனம் செஞ்சு ஒரு கார்ட்டூன் ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறான். அது மட்டும் இல்லாம கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் வார்த்தைகளையும் கீழே குறிப்பிட்டிருந்திருக்கிறான். அதாவது எஜாக் எல் டோர் யா டாக்டர் அப்படின்னு அவன் குறிப்பிட்டிருக்கிறான். அதாவது உங்களுடைய நேரம் முடிந்து விட்டது டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதிபர் பஷர் அல் அசாத் மருத்துவ பின்னணியை கொண்டவர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கதை முடிந்து விட்டது டாக்டர் அப்படின்னு குறிப்பிட்டு படம் வரைஞ்சிருக்கிறான். அது வரைக்கும் அங்கே சிறு சிறு மோதலாக நடந்து வந்த மக்கள் புரட்சி இந்த ஓவியம் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்நாட்டு போராக வெடிச்சிச்சு. 2017ல இந்த போர் உச்சம் அடைஞ்சிச்சு. இந்த நிலையில தான் இத்தனை காலமாக அங்கே பல போராளி அமைப்புகள் சிரிய அரசை எதிர்த்து போராடிட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிகம் அறியப்படாத ஹயாத் தஹ்ரிக் அல் ஷாம் அப்படிங்கிற குழு அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அரபு புரட்சியாகவே பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை தொடங்குறதுக்கு எந்த முடிவும் எடுக்கப்படலை அப்படின்னும் பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரும் திட்டம் எல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு
கத்தார்ல நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொள்றதுக்காக போன நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, இவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. நேற்றைய தினம் ரிசர்வ் பேங்குடைய தலைமை அதிகாரி வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே இப்படி சொல்லி இருக்கிறது பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும், அதே போல இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் செம குசியிலையும் இருப்பதாக சொல்லப்படுது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களை உள்ளடக்கிய பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிய நாணயத்தை வந்து உருவாக்கவோ அல்லது டாலருக்கு பதிலாக வேறு நாணயத்தை பயன்படுத்தவோ கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை தொடங்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு. முதல் முறையாக ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி நடந்த போதும் அவங்க கூட எங்களுக்கு மிகவும் நல்ல உறுதியான உறவு இருந்துச்சு. எங்கள் இரண்டு தரப்புக்கும் இடையே சில பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனாலும் பெரிய அளவுல மோதல் வந்து இல்ல. ட்ரம்ப் அவர்களின் கீழே குவாட் வந்து மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. பிரிக்ஸ் கரன்சி கொண்டுட்டு வரும் திட்டம் எல்லாம் எதுவும் இல்லை, அப்படி நாங்கள் எதையுமே ஆலோசனையே செய்யலை. பிரதமர் மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு இருக்கு. டாலரை எதிர்க்கவோ அல்லது துறக்கிறதுக்கு இந்தியா வந்து எப்போதுமே ஒருபோதும் விரும்பினதே கிடையாது. இப்போது பிரிக்ஸ் நாணயம் வேண்டும் அப்படிங்கிற திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் வந்து விவாதிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பிரிக்ஸ் நிதி பரிவர்த்தனைகள் பற்றி மட்டும்தான் விவாதம் செஞ்சிருக்கிறோம். அமெரிக்கா வந்து எங்களுடைய மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும். டாலரை பலவீனப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் இந்தியா வந்து அவர் எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு பிரிக்ஸ் நாடுகள் எதுவும் செய்யல. குறிப்பாக இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு முடிவையும் எடுக்கல அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த முடிவு பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும், குறிப்பாக ரஷ்யாவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா ரஷ்யா தான் வந்து ஆரம்பத்திலிருந்தே டாலருக்கு மாற்றாக நாம வந்து ஒரு கரன்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடைகளை வச்சாங்க. மேலும் அவங்க வந்து டாலரை வந்து அதாவது கடனா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணும்னா டாலர்ல பணம் செலுத்த முடியாத அளவுக்கு ஸ்விஃப்ட்டை வந்து தடை செஞ்சாங்க. இதனால ரஷ்யானால வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமோ இல்ல ஏதாவது கடனை திருப்பி அடிக்கணும் அப்படின்னா கூட இவங்களால டாலர் யூஸ் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா வந்து உடனடியாக பிரிக்ஸுக்குன்னு நம்ம தனியா ஒரு கரன்சி வச்சுக்கலாம், நம்முடைய நட்பு நாடோட நாம வந்து ஏதாவது வந்து பொருளாதார உதவி செய்யணும் இல்ல ஏதாவது வந்து வாங்குறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்முடைய பிரிக்ஸ் கரன்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம், நமக்குன்னு ஒரு தனி கரன்சி உருவாக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்தாங்க. ரஷ்யா இந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணமும் அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து இந்த ஸ்விஃப்ட்டை தடை செஞ்சதுனால தான் ரஷ்யா இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அதை தான் வந்து ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்தியா வந்து இதில் வந்து நாங்கள் வந்து பிரிக்ஸ் கரன்சிக்கு தனியாக அதாவது டாலரை எதிர்த்துட்டோ இல்லை டாலரை ஒதுக்கிட்டோ தனியாக ஒரு கரன்சி வந்து நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல் ரஷ்யா கிட்ட இந்தியா வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று, அதாவது ரொம்பவுமே தாமதமாகுது அப்படின்னு S-400 சம்பந்தமாக முக்கியமான கேள்வி எழுப்ப போவதாக தகவல் கிடைச்சிருக்கு. S-400 ஏவுகணை மற்றும் ராணுவ தளவாட உதிரி பாகங்கள் விநியோகத்தில் ரஷ்யா தாமதிப்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கேள்வி எழுப்புறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறாரு. ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்குறதுக்கு இந்தியா கடந்த 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 40,000 கோடி ரூபாயில ஒப்பந்தம் வந்து செஞ்சிருந்தாங்க. இந்த வகை ஏவுகணைகள் வந்து எதிரிகளுடைய போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வந்து நடுவான்லேயே 380 கிலோமீட்டர் தொலைவில் இடமறித்து அளிக்கும் திறன் வாய்ந்தவை. இந்தியாவுக்கு ரஷ்யா இதுவரைக்கும் 3 S-400 ஏவுகணை படைப்பிரிவுகளை மட்டும்தான் விநியோகிச்சிருக்காங்க. இதை வந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில இந்திய விமானப்படை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. தற்போது யுக்ரைன் போர்ல ரஷ்யா கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. இதனால ரஷ்யாவில் இருக்கும் ராணுவ தளவாட நிறுவனங்கள் எல்லாம் யுக்ரைன் போருக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதில் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. இதன் காரணமாக தான் இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய S-400 ஏவுகணைகளுடைய விநியோகத்தில் 2020ஆம் ஆண்டு வரைக்கும் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதே போல ரஷ்யா கிட்ட இருந்து SSN ரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 10 ஆண்டு காலம் குத்தகைக்கு எடுக்க இந்தியா வந்து கடந்த 2019ஆம் ஆண்டு வந்து ஒப்பந்தம் செஞ்சாங்க. இதனுடைய விநியோகமும் 2028ஆம் ஆண்டு வரைக்கும் தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம சுக்கோய் போர் விமானங்கள் மற்றும் T-90 டேங்குகளுடைய உதிரி பாகங்கள் விநியோகத்தையும் ரஷ்யா வந்து தாமதம் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாளை ரஷ்யா போறாரு. ரஷ்யா கிட்ட 2 ஏவுகணை போர்க்கப்பலை வாங்க இந்தியா வந்து ஆர்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல ஒன்று தயார் நிலையில இருக்கு. அதுக்கு INS துசில் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதை இந்திய கடற்படையில சேர்க்கும் நிகழ்ச்சி ரஷ்யாவுடைய கலினின்கிராட் பகுதியில் வந்து நடைபெறுது. இதுல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலந்து கொள்றாரு. இந்த போர்க்கப்பல்ல பிரம்மோஸ் ஏவுகணைகள் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னும், மேலும் எதிரி நாட்டு ரேடார்ல இந்த கப்பல் வந்து எளிதில் சிக்காது. மற்றொரு கப்பலுக்கு INS தமல் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு.
இது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்தியா ரஷ்யா இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் மாஸ்கோவில் வரும் 10ஆம் தேதி நடைபெறுது. இதில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரோ பெலசோவ் அவர்கள் கலந்து கொள்றாங்க. அப்போதான் இந்தியாவுக்கு ஒப்பந்தப்படி ராணுவ தளவாடங்களை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுவது குறித்து கேள்வி எழுப்புறதுக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாரு. இந்த கூட்டத்தில் 2 நாட்டு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.